ஹலோ கைஸ், எம்கேஜிசிலேருந்து ஓஏ எக்ஸாம் ப்ளஸ் மசாஜ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லியிருந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தேங்க. இன்றைக்கி மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகிடுச்சுங்க. எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு சொல்லி ஒன் டைம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வாங்க உள்ளே போய் அப்லோடு பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம்கேஜிசி ரெக்யூமெண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் லிங்க் அப்லோடிங் த டாக்குமெண்ட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குங்க. அதை போட்டு இது கோடு கேட்குது பாருங்கள், கேப்சா கோடை போடுங்க. ஜெட் எல்லாமே கேப் லெட்டருங்க. பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட் செல்லுன்னு சொல்லி இருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி இங்கே சர்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களோட கரண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வருங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணதே காப்பியஸ்ட் அட்டன்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாங்க. அதில் பாரு கீழே பாருங்கள் அப்லோடு டாக்குமெண்ட் சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்குதுன்னு பாருங்கள். இவங்ககிட்ட தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் மட்டும்தான் கேட்டிருக்குது. அதை அப்லோடு பண்ணி கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் கொடுங்க, சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிரு. நான் இதை 1 by 1 பண்ணி காட்டுறேன். மறக்காம வீடியோ பாருங்கள். இதே போல் தொடர்ந்து அப்லோடு பண்ணுங்கள். சிலர்கிட்ட அதர்ஸ் கேட்டுச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒன்று ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை அதர்ஸில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மட்டும் கேட்டிருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா அங்கே அப்லோடுன்னு சொல்லி வந்துடும், ஓகேங்களா. அதை நான் 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் வீடியோ மறக்காம, ஓகேங்களா. சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிங்க. இவங்களுக்கு தமிழ் வழியும் பயின்ற சான்றிதழ் கேட்டிருந்தோன்னே நம்ம அப்லோடு பண்ணி கேப்சா கோடு போட்டாச்சுங்க. அடுத்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க. டக்குன்னு அங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணி உள்ளே போய் இங்கே யூஸ் எடுத்து காட்டுறேன் கரெக்டானு சொல்லி. உங்களுக்கு ஒரு டைம் போட்டு காட்டினா தான் எல்லாம் புரியும், ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம், நான் லாகின் பண்ணிக்கிறேன். சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணது அப்லோடு ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி பார்க்குறேன்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு சொல்லி வந்திருக்குது பாருங்கள். இப்படி வந்துருச்சுன்னா உங்கள் சர்டிஃபிகேட் அப்லோடு ஆயிடுச்சுன்னு சொல்லி மீனிங், ஓகேங்களா. இது அப்புறம் நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களை ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு நெக்ஸ்ட்டு கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. இப்படி வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சது. டாக்குமெண்ட் அப்லோடுன்னு சொல்லி கரெக்டாக வரணும், ஓகேங்களா. இதே போல் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிட்டீங்களா இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி விடுறோம்.